மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன். மிதுனத்தை பொறுத்தவரை புதனுடைய நகர்வு சில விஷயங்களுக்கு மாறுதலாக நன்மைகள் நடக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை மாறுதலான நன்மைகள். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்க ஒரு ஐடியா பண்ணலான்னா, நீங்கள் எதையோ ஒன்று நினச்சி செய்ய அது ஏதோ ஒன்று கிடைக்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. மிதுன ராசிக்கு இந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்ட ஒரு வாரமாக இருக்கும். இது சில பேருக்கு ஏற்ற இறக்கங்கள் இந்த விஷயத்தில் இருக்கும். ஒரு இடத்துல 10,000 வாங்க போகிறோம்னா அங்கே போய் 1000 கிடைக்கிறது. இல்லை ஒரு இடத்துல போய் 1000 கேட்க போகிறோம்னா அங்கே கூடுதலாகவே கொஞ்சம் காசு கிடைக்கிறது. இப்படிங்கிற இந்த ஏற்ற இறக்கம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். இப்போ இந்த 2 விஷயத்த பேசியிருக்கோம். நிறையா வாங்க போய் கம்மியாக கிடைக்கிறது, இல்லை கம்மியாக கேட்க போய் நிறையா கிடைக்கிறது. இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக இது நமக்கு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக மாறும். இந்த மாதிரியான மாறுதலான நன்மைகள். ஸோ மிதுன ராசிக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னாக்கா, இன்னும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்தை நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறீங்களோ, அது அப்படி இப்படி என்னமோ ஏதோ வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பலதரப்பட்ட குழப்பத்துக்கு மத்தியில் ஒரு நெகட்டிவாக எதை நினைக்கிறீங்களோ அது பாசிட்டிவாக உங்களுக்கு மாறிடும். அப்போ பாசிட்டிவாக நினைக்கிற விஷயங்கள் எப்படி போகும் அப்படின்னு அதுக்கு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, அது நெகட்டிவாக போகுமா அப்படி ஒரு கேள்வி வச்சிங்கன்னா அது அப்படி போகாது. ஏன்னா வரவுகளை குறிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறதுனால நெகட்டிவிட்டிக்கு போகாது. நீங்கள் பாசிட்டிவாக நினைக்கிற விஷயங்கள் எண்ணம் போல் செயல்பாடு அப்படிங்கிற மாதிரியான கணக்குலேயே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸு பல பேருக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு இருக்குது மிதுன ராசி நபர்களுக்கு. அவர்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கால சூழ்நிலையாக கால நேரமாக எடுத்துக்கலாம். அவர்களுக்கு இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பலனாக நீங்கள் மையப்படுத்திக்க. காரணம் என்னன்னாக்கா, செவ்வாயோட நெருங்கிய அமைப்பு இந்த வாரத்தில் ஏற்படுது. மிதுனத்திற்கு கிட்டத்தட்ட 5ஆம் பாவத்தில் நெருங்கிய அமைப்பில் ஏற்படுறதுனால சில விஷயங்கள் இப்படி தான் நடக்கும். அதே சமயம் உயிர் காரகத்துவ விஷயத்தில், இது உயிரற்ற விஷயத்தில் பேசிட்டோம். உயிர் காரகத்துவ விஷயத்தில் உங்களுக்கு ஒத்து வராத நபருடன் நீங்கள் அதிகமாக நெருக்கத்தை காட்டுற மாதிரி வரும். உங்களுடைய ஒத்து வராத நபர்னால் எப்படி முடிவு பண்ணுறதுன்னா, நீங்கள் பார்க்குற வேலையாக இருக்கலாம், நீங்கள் நடந்துக்கிற உங்களுடைய குணமாக இருக்கலாம், அல்லது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய மூளை புத்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கான ஒரு லைன், உங்களுக்கான ஒரு பாதை, இதெல்லாம் உங்களுக்கான சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இதுக்கு முற்றிலும் நேர் ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய நபருடன் இந்த காலகட்டத்தில் பயணிச்சிங்கனாக்கா, இல்லை சேர்த்துக்கிட்டீங்கனாக்கா, இல்லை நீங்களாக போய் சேர்ந்துக்கிட்டால் கூட அது உங்களுக்கு உயிர் காரகத்துவ விஷயத்தில் சில பல தகராறுகளும் பிரச்சனைகளும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உயிர் காரகத்துவ விஷயத்தில் தேவையற்ற நபரை அவாய்ட் பண்ணுவது ரொம்ப நல்லதாக இருக்கும். யோசித்து பார்த்துங்க.